அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில சக்தி திருமதி உமா பத்மநாபன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். மகளிர் சேனல்ல வரக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் ரொம்ப சிறப்பான கமெண்ட், அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து அருமையான ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சக்தி வந்து சக்தி உமா பத்மநாபன். அவங்களுடைய அனுபவங்களை ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. நான் வந்து 1988 ஈரோட்ல இடையங்காட்டு வளர்ச்சி மன்றம்னு ஒண்ணு இருக்கு சக்தி. அங்க வந்து நம்ம அம்மா ஆன்மீக சுற்றுப்பயணம் வந்தப்போ பாத பூஜை பண்ண இடம் அங்க இருக்கு. எனக்கு கனவுல வந்து, அதாவது 8/5/1988 இந்த கனவு எனக்கு வந்தது சக்தி. எப்படின்னா, நான் நம்ம குரு அம்மா கருவறை அம்மா படத்துக்கு வேப்பந்தலை வச்சுட்டு வந்தேன் சக்தி. நான் இப்ப கனவுல வந்து மன்றத்துல இருக்கேன். அம்மா வந்து திடீர்னு எல்லாரும் அங்க வேப்பந்தலை கட்டிட்டு இருக்காங்க. உமா இங்க வா அப்படின்னு அம்மா என்ன கூப்பிடுறாங்க. யாருன்னா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன் இங்க வான்னு நம்ம கருவறை அம்மா அப்படியே அப்படியே சிலை உருமா வந்து வந்துறாங்க. வந்தவொடனே இங்க வான்னா வேப்பலை எடுத்துட்டு வான்றாங்க. நான் அங்க இருக்கவங்க கிட்ட கேட்கறேன். அது இல்ல, நீ வீட்டுல இருக்கிற வேப்பலை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரலான்னு போறேன். அங்க வச்சிருக்கிற 3 வேப்பந்தலையும் 3 நாகமா நிற்கு. அப்புறம் அதனால பயந்துட்டு, அம்மா வேப்பந்தலை பாம்பா இருக்குமா அப்படின்னு சொல்றேன். உடனே அம்மா இருந்துட்டு, அதை நான் உனக்கு உணர்த்த தான் கூப்பிட்டேன், உன் வீட்டுல பாம்பு ரூபத்துல நான் இருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறமா சத்தி அம்மா பாத பூஜை பண்ண இடத்துல அம்மா வந்து ஒரு நிக்கிறாங்க. நின்னுட்டு என் கை நீட்டு அப்படின்னு சொல்றான். நான் கை நீட்டுறேன். என் வலது கையில என்னோட பாலனோட பூர்ண ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு, நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், எப்போ அம்மா துணை இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சத்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் உன் கூடவே இருப்பேன், வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சரின்னு போயிட்டு, அப்புறமா கனவு போயிட்டே இருக்கு. வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு. போகும்போது ஒரு நாகம் பின்னாடியே துரத்திட்டு வருது. நான் மறுபடியும் ஓம் சக்திமான்னு கத்துறேன். உடனே அம்மா வந்துட்டு, நான் தான் உன் கூட வரேன்னு சொன்னேன்ல, இந்த ரூபத்தில் தான் உன் கூட நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அது கனவு போயிடுச்சு சத்தி. அது ஒண்ணு. அதுக்கப்புறமா நம்ம ஈரோடு குருபீடம் இருக்கு இல்லைங்களா, அந்த குருபீடத்துல வந்து அம்மா வந்து கால்கோள் விழா வந்து பண்ணிட்டு போனாங்க. நம்ம வெள்ளக்கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது இல்லைங்களா, அப்ப அம்மா வந்து நான் முதல் நாள் அங்க வந்திருந்தாங்க சனிக்கிழமை அன்னைக்கு. அப்ப வந்து அம்மா பார்த்துட்டு, இந்த வந்து பிரம்மாண்டமா கும்பாபிஷேகம் இது யாகம் ஊர்வலம் எல்லாம் நடத்தி தான் செய்யணும், அதனால நான் கண்டிப்பா நல்லா செஞ்சு தரேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு போனாங்க சத்தி. அப்போ 2-3 வாரத்துக்கு அப்புறம் நானும் எங்க மன்ற தலைவர், மூலக்கவுண்டபாளையம் மன்ற தலைவர் வேலுசாமின்ற அண்ணா, அவங்க மனைவி 3 பேரும் நம்ம குருபீடத்துக்கு போனோம் சத்தி. போனோடனே நடராஜன்ட்ட அந்த அண்ணா வந்து திருப்பணிக்கு காணிக்க கொடுத்துட்டு தியானத்துல இருந்தார். தியானத்துல இருக்கும்போது அம்மா வந்து அங்க நடராஜன் வந்து வியாழக்கிழமை பாலாபிஷேகம் பண்ணி சிறப்பு வேள்வி செஞ்சு அம்மாவுக்கு பூஜை பண்ணுவார் சத்தி. அது மாதிரி இருக்கும்போது பாலாபிஷேகம் முடிஞ்சு தீபாவளி எடுத்துட்டு நடராஜனை வராரு. அவர் வரும்போது அவருக்கு முன்னாடி அம்மா, நம்ம குரு அம்மா வந்து தீபாவளி தட்டோட படப்படம் படிக்கட்டு ஏறுறாங்க சத்தி. பின்னாடியே நம்ம அம்மா சர்வ அலங்காரத்தோட ஆதிபுர சத்தி ஒவ்வொரு காலா எடுத்து மேல வராங்க சத்தி. அந்த காட்சி அந்த அண்ணா கிடைச்சது. அது ஒண்ணுங்க சத்தி. ஒரு வாரம் கழிச்சு என் கனவுல சத்தி அம்மா வந்து சர்வ அலங்காரத்தோட இருக்காங்க. உமா நீ எனக்கு ஆடுகு ஊஞ்சல் பாட்டு பாடு அப்படின்னு சொல்றாங்க. நான் அம்மா ஆடுகு ஊஞ்சல் பாட்டம்மா அப்படின்னு கேட்கறேன். ஆமா நீ ஆடுகு ஊஞ்சல் பாடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்ப மன்றத்துல யாருமே பாடுறது இல்ல, இத வந்து நீ பாடு அப்படின்னு சொல்றாங்க. இதை பாடின உடனே என்ன சொல்றாங்கன்னா, நீ நடராஜ கிட்ட இந்த ஆடுகு ஊஞ்சல் பாட்டை வந்து வழிபாடு முடிஞ்ச உடனே திருஷ்டி கழிச்சதுக்கு முன்னாடி இதை பாடிட்டு பூஜை நிறைவு செய்ய சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிடு அப்படின்றாங்க. சரிங்கம்மா நான் சொல்லிடுறேன்னு சொல்றேன். இது கனவு போயிட்டு நான் உடனே வந்து நடராஜனுக்கு தகவல் சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த அண்ணாவும் ரெகுலரா இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க, சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சத்தி இதை சொல்லி ஒரு வாரத்துக்கு கழிச்சு என் கனவுலயே மறுபடியும் நம்ம குரு அம்மா வராங்க. குரு அம்மா வந்து அவங்க வீட்டுல நாங்கெல்லாம் இருக்கோம், அப்படி கனவு அம்மா வீட்டுல இருக்க மாதிரி வந்துட்டு, நாம நிறைய பேருக்கு எல்லாம் சொல்றோம், ஆனா சில பேர் தான் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க, பின்பற்றுறாங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உடனே திருமதி அம்மா உள்ள இருந்து வராங்க. என்ன சொல்றீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு அம்மா சொல்றாங்க. நான் ஈரோடு உமா சக்தி கிட்ட சொன்னேன் இல்லையா, ஆடு ஊஞ்சல் பாட சொல்லி நடராஜிட்ட சொல்ல சொல்லி, அது உமா சக்தி சொல்லிடுச்சு, நடராஜ் செயல்படுத்திட்டு வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்கு, அதைத்தான் நான் சொன்னேன்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு திருமதி அம்மா சொல்றாங்க சத்தி. அந்த கனவு போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது நல்லா சிறப்பா செய்யறாங்க சத்தி. அதுக்கப்புறம் சத்தி நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது 86 87 2 வருஷம் தான் சத்தி மாலை போட்டேன். அதுக்கப்புறம் மாலை போட முடியல, வீட்டுல விடல. அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கார வந்து அவருக்கு மஞ்சக்காமாலை போட்டிருந்தது. அப்புறம் லீவ்ல வீட்டுல இருந்தாரு. அப்ப வந்து நான் எனக்கு வந்து மாலை போட்டு போடணும் ஏக்கம், ஆனா எப்படி கேட்கறது அப்படின்னு தெரியல.
அப்படியே அமைதியா ஏக்கத்தோட இருந்தேன். அப்ப வந்து நமக்கு தெரிஞ்ச சக்தி தான் அவங்க மன்றத்தலை விஜயலட்சுமி. ஆனா வந்தது வந்து ஒரு மிடுக்கான தோற்றத்துல மாம்பழ கலர் பிளவுஸ், மாம்பழ கலர் சாரி, நல்ல கொண்ட போட்டு மல்லிகைப்பூ வச்சிருந்தாங்க. ஒரு 50 பைசா சைஸ் பொட்டு செத்தி வச்சிருந்தாங்க. "சத்தி வாங்க சித்தி" எப்படின்னு கூப்பிடுறா. "தண்டி சாப்பிடுங்க, காபி சாப்பிடுங்க." "அதெல்லாம் வேணாம். நான் உன் புருஷனை பார்க்க தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க சித்தி வாங்கன்ன உடனே" எங்க வீட்டுக்கார் கீழ உட்கார்ந்திருக்காரு. அம்மாவும் அப்படியே அவங்களும் கீழ உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துட்டு, "ஏங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. "உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. "நல்லா இருக்கேன்னா." "ஆமா, உமாவ வந்து நீங்க இருமுடி போட்டு அனுப்பி விடுங்க. அவ ரொம்ப ஏங்குறா. அவ ஏங்க விடாதீங்க. அவ வந்து இருமுடி செலுத்த விடுங்க. இருமுடி செலுத்தினாலும் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். தயவுசெய்து நீங்க அனுப்பி வைங்க. அனுப்பி வைக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. "கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேங்க" அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. "சரி உமா நான் போயிட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா காஃபி" "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் பார்த்துட்டேன். போயிட்டு வரேன்" அப்படின்ட்டு போயிட்டாங்க சித்தி. அது ஒண்ணு. அதுக்கப்புறமா தான் சித்தி, நான் அவங்க மன்றத்து மூலமா தான் நான் வந்து மறுபடியும் கன்டினியூஸ் பண்றது வந்து 94லேருந்து மாலை போட்டுட்டு இருக்கேன் சித்தி. இப்போ வரைக்கும் 34 இருமுடி முடிச்சிருக்கேன். இப்போ 2026 வந்து 35 போட போறேன் சித்தி. இது எல்லாமே அம்மாவோட ஆசீர்வாதம் தான் சித்தி. இது ஒண்ணு அவங்க கால்ல தண்டையெல்லாம் போட்டிருந்தாங்க. அத வச்சு தான் அம்மா வந்துட்டாங்கன்னு நான் உறுதி பண்ணிக்கிறேன் சித்தி. இதுக்கப்புறமா என்னோட கூட பிறந்த அக்கா சித்தி. நாங்க 4 பொண்ணு, 1 பையன் இல்லைங்களா. எங்க பெரிய அக்கா அவங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஏதோ ஒரு தீவினைக்கு சக்தி ஒரு ஏவல் மாரி ஆட்பட்டுட்டாங்க. அப்ப வந்து 97ஆம் வருஷம் நம்ம ஈரோட்ல மாலை போட்டு போற சக்தி. எப்பவுமே நடராஜன் வந்து சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணுவாரு. மாலை போட்ட அன்னைக்கு சாயந்தரம் அந்த இதழ் நடக்கிறதுக்கோசரம். அப்ப நம்ம முத்துகிருஷ்ணன் ஐயா தான் பேசியிருந்தாரு. அதாவது ஏவல், பில்லி, சூனியமெல்லாம் இருந்தா நம்ம அம்மாட்ட போனா சரியா போயிடும். அம்மா கண்டிப்பா காப்பாத்தி குடுப்பாங்க அப்படின்ற தகவல் சொன்னார் சத்தி. என் மனசுல சரி நம்ம அக்காவ கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு அப்பவே பிளான் பண்ணேன் சத்தி. நான் இருமுடி செலுத்திட்டு 17ஆம் தேதி இருமுடி செலுத்திட்டு வரேன். இது வந்து 1997ல. அப்புறமா எங்க அக்கா, மாமாகிட்ட சொல்லி, நாம வந்து நம்ம மருவத்தூர் போலாம். அம்மா சரி பண்ணுவாங்கன்னு உறுதியா சொல்லி கூட்டிட்டு வரேன் சித்தி மருவத்தூருக்கு. கூட்டிட்டு வரும்போது, அக்காக்கு புடிச்ச பிரச்சனையால என்னன்னா, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லன்னா எப்படின்னா, திடீர்னு நல்லா இருப்பாங்க, கீழ விழுந்துருவாங்க. கை, கால் வெட்டி வெட்டி இழுக்கும். வாயில நொர தள்ளி இழுக்கும். எங்க இருக்குன்னே தெரியாது. மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனா 75,000, 80,000, 1,00,000 செலவாயிரும் சித்தி. இப்படி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 3 குழந்தைங்களா, 2 பையன், 1 பையன். அது அப்பல்லாம் சின்ன குழந்தைங்க 97ல. என்ன பண்ணேன் தெரியுமா? அம்மாட்ட வேண்டிட்டேன். "அம்மா, அக்காவ காப்பாத்தி குடுங்கம்மா" அப்படின்னு வேண்டிட்டே இருப்பேன். அதனால நம்ம வந்து அம்மாட்ட கூட்டிட்டு போலான்னு போனேன் சித்தி. போறதுக்கு முன்ன நடராஜன் அறிவுரை சொல்லி விட்டாரு. "சத்தி, நீங்க போகும்போது அம்மாக்கு மஞ்சள் வாங்கிட்டு போங்க. அது ரொம்ப விசேஷம். நீங்க அம்மா நல்லா வேண்டிட்டு போங்க. அம்மா பார்த்து காப்பாத்தி குடுப்பாங்கன்னு" சொன்னாரு சித்தி. அதே மாரி நாங்க வந்து ஈரோட்லருந்து மருவத்தூருக்கு போனோம் சித்தி. ஆனா அக்காக்கு பிடிச்சிருந்த அந்த கெட்ட ஏவல் வந்து எங்கள கொஞ்சத்துக்கு போவிடல சித்தி. "நீ எங்க கூட்டிட்டு போற? அடிகளார்ட்ட கூட்டிட்டு போறியா? அவர் என்ன விரட்டிருவார். நான் வரமாட்டேன். என்ன இறக்கி விடு, இறக்கி விடு." எங்க அக்கா என் தொடையும், கழுத்தையும் போட்டு நெரிக்கிறாங்க. நானு "ஓம் சக்திம்மா, ஓம் சக்திம்மான்னு" அழுதுகிட்டே நானும் எங்க பாவாவும் சொல்லிட்டே போறோம். 5 பஸ் போனோம் சித்தி. நாங்க இங்க ஈரோட்லருந்து மருவத்தூருக்கு 5 பஸ்ஸு. சேலம், சேலத்துலருந்து விழுப்புரம், விழுப்புரம் திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து மேல்மருவத்தூர் இப்படி 5 பஸ் மாறணும். ஏன்னா அந்த அளவு தொந்தரவு பண்ணிடுச்சு அக்காவுக்கு. நான் எப்படியாவது அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, "நீ எப்படியாவது அம்மா இது ஓம் சக்தி மேடத்த கூட்டிட்டு போய் சத்தி, மிச்சதெல்லாம் அம்மா பார்த்துக்கும்" அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாரு. அதே மாரி சத்தி அம்மாவ வந்து வேண்டிட்டே, அழுதுட்டே எப்படியாச்சும் உள்ள கூட்டிட்டு போயிரணும் அப்படின்னு கூட்டிட்டு வந்தேன் சத்தி. கூட்டிட்டு வந்த உடனே அங்கபரிசனம் பண்ண வச்சேன் சத்தி. அங்கபரிசனம் பண்ண வைக்கும்போது ஆரம்பிச்சிருச்சு. வாயில நொர தள்ளி உடனே பார்க்குற சித்திகள்லாம் கேட்குறாங்க, "ஏன் சத்தி உடம்பு சரியில்லாதவங்கள இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொன்னோனே நான் சொன்னேன், "இல்ல சித்தி உடம்பு சரியில்ல" அப்படின்னேன். அவங்க போயிட்டாங்க. அவ ஒரு செகண்ட் சத்தி. ஒரு அழகான உருவம். அம்மா குள்ளமா இருக்காங்க. அ வெள்ள முடி, நரத்த இது சுருள சுருள முடி. ஒரு 4 சைஸ் போட்டு மல்லிகைப்பூ வச்சிருக்காங்க. அவங்க கிடக்குறாங்க. "நீ வா, நம்ம 2 பேரும் உருட்டலாம்ன்னு" சொல்லி நானும் அந்த அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து உருட்டுனோம் சத்தி. நம்ம நாகபீடம் வரைக்கும் உருட்டுனோம். அவங்க "இல்ல எல்லாம் சரியா போச்சு போ" அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா வந்தது அம்மா நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் சித்தி இருந்தோம். அம்மாக்கு உட்கார்ந்திருந்தோம் எல்லாரும். ஒரு 360 பேர் பக்கம் பாத பூஜைக்கு உட்கார்ந்தோம். பாத பூஜைன்னா அப்பல்லாம் தட்டு வச்சு பார்க்கறது சித்தி. ரூ. 11,15 பூ, பழம்லாம் வச்சு அம்மாவ பார்ப்போம். அது மாரி இருக்கும்போது 360 பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரா பார்த்து அம்மா வரமாட்டாங்க, அம்மா இன்னைக்கு வரமாட்டாங்க அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியே சொன்னனால எல்லாரும் கிளம்பிட்டாங்க சித்தி, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரே ஆணித்தரமான நம்பிக்கை. "அம்மா நான் உன்ன நம்பி வந்திருக்கேன். நான் ஒரு நாள் தான் லீவ் போட்டு வந்திருக்கேன்." நான் தனியார் கம்பெனில அக்கவுண்டன்ட்டா இருந்தேன் சித்தி.
அதனால லீவ் கிடைக்காதும்மா. நான் உன்ன நம்பி வந்திருக்கேன். என் பக்தி உண்மையானதுன்னா, நீங்க எங்க இருந்தாலும் நீங்க வந்துருவீங்கம்மா. நான் ரொம்ப நம்புறேம்மா அப்படின்னு வேண்டி அழுதுட்டே இருந்தேன் சத்தி. கருவறை பின்னாடி நின்னுட்டு. அம்மா சத்தி கரெக்ட்டா ஒரு 60 பேர் இருந்தோம். அம்மா வந்து திடீர்னு மைக்ல சொல்றாங்க. அம்மா வந்துட்டு இருக்காங்கன்னு. அம்மா வந்து 3 தடவ சுத்துவாங்க இல்லைங்களா? அது மாரி சுத்தும்போது அந்த வேப்ப மரத்துக்கிட்ட வந்துட்டு, "சத்தீங்களா, இங்கேயே இருங்க. அம்மா 1 வாரமா வீட்ல இல்ல. உங்கள எல்லாம் 6:30 மணிக்கு பார்க்குறேன். வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சித்தி. அதுக்கப்புறமா அம்மா சொன்ன மாரி கரெக்ட்டா 6:30க்கு வந்துட்டாங்க. வந்த உடனே நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டோம். "நீங்க எதுக்கு வந்துட்டீங்க?" அது மாரி ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருந்தோம். திடீர்னு சத்தி வீரராகவன் சத்தி வெளியில வந்து, சத்தீங்களா 2 பெண், 1 ஆண் ஈரோட்லருந்து வந்திருக்கீங்களாம்மா, அம்மா உங்கள உள்ள வர சொல்றாங்கன்னு சொன்னாங்க சத்தி. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ! நம்மள அம்மா கூப்பிட்டுட்டாங்களே! இதுவரைக்கும் நான் அம்மாட்ட பேசினதில்ல சத்தி அப்பல்லாம். நான் பாத பூஜைக்கு அப்ப போனது கிடையாது. அம்மா கூப்பிட்டுட்டாங்களேன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அருள்குடத்துக்கு ஓடி போய் அம்மாவ சேர்த்து கட்டிட்டு, கால 2யும் கட்டி பிடிச்சுட்டு மடியில படுத்துட்டு அழுது சத்தி. அம்மா கண்ல இருந்து தண்ணி வந்துருச்சு. அம்மா அப்படியே என் தலைய நீவி விட்டு, "அம்மா அம்மா காப்பாத்திட்டு சத்தி. அம்மா நம்பி வந்தல்ல, உனக்கு ஒரு குறையா நீ மகராசியா இருப்படா. அம்மா இருக்க. காலையிலயே சரி பண்ணிட்டேன். இனிமே அக்காக்கு ஒண்ணும் வராது." அப்படின்னு சொன்னாங்க சத்தி. ரொம்ப சந்தோஷமான்னு விக்கி விக்கி அழுதேன். அம்மா இது பண்ணி விட்டு அப்புறமா அம்மா சொன்னாங்க, "மகளே நீ வந்து இருமுடி செலுத்து. 108 படி. மஞ்சள் கயிறு போடு. நெத்தி நிறைய குங்கு வையி. இது கண்ணாடி வளையல் போடு. இருமுடி செலுத்து. அம்மா நான் பார்த்துக்கிறேன்." அக்காக்கு சொன்னாங்க சித்தி. எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி இருந்தாங்க. அடுத்த வருஷம் இதுக்கு அருள்வாக்கு. சரின்னு அக்கா ஃபேமிலில நாங்க எல்லாம் போனோம். அம்மா என்ன சொன்னாங்க, "நீங்க அருள்வாக்கு வா" அப்படின்னு அம்மா என்ட்ட சொன்னாங்க சித்தி. சரின்ட்டு போனோம். அங்க அருள்வாக்கு சமயத்துல அவங்க குடும்பத்தார் தான் விட்டாங்க சித்தி. அவங்க சொல்லிட்டாங்க, "அந்தந்த குடும்பத்தார் தான் வரணும். இங்க இதான் ரூல்ஸு. நீங்க போங்கம்மா" அப்படின்ட்டாங்க. எனக்கு உடனே ஆதங்கம், அழுகை, ஆத்திரம் எல்லாம் வந்துருச்சு. ஐயோ! நம்மள உள்ள விடலையே, அம்மாட்ட பேசலையே அப்படின்னு. உடனே சித்தி உடனே மறுபடியும் ஒரு தட்டு வச்சு அம்மாக்கு நான் எப்பவுமே எடுத்துட்டு போயிருவேன் ஒரு செட்டு. அம்மாக்கு வேஷ்டி, துண்டு, இது ரோஜாப்பூ மாலை, பூ, பழம்லாம் வச்சுட்டு போய் உட்காந்துருந்தோம். அம்மா அருள்வாக்கு முடிச்சுட்டு உட்காந்தாங்க சத்தி அப்பதான். உட்காந்தோனே எங்க வரிசை வந்த உடனே, "அம்மா என்ன உள்ள விடலைங்கம்மா" அப்படின்னு அழுதேன். "அப்படியா?" உடனே நான் வீரராஜ சத்திக்கிட்டு, "ஏன் உள்ள விடல?" அப்படின்னு அம்மா கேட்டேன். "அம்மா அது இந்த ரூல்ஸ் இல்லம்மா, முறை தானம்மா" அப்படின்னா. "அப்படியா? சரி, சரி. அழாத சத்தி நீங்க. இங்க பாரு, உனக்கு அடுத்த வாரம் அம்மாவுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அங்க போணும். நீ என்ன பண்ற? 30/5 நீ வா, நான் அம்மாட்ட உன்ட்ட சொல்றேன். அருள்வாக்கு சொல்றேன்" அப்படின்னு சொன்னாங்க சித்தி. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நடராஜ இவர்ட்டயும் சொல்லிட்டாங்க வீரராகவன்ட்டயும். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரின்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டோம். வந்த உடனே அம்மா வந்து என்னைய கூப்ட்டு, கை நீட்டு" அப்படின்னாங்க சித்தி. கை நீட்டின உடனே அம்மா வலது கை இப்படி அரிச்சாங்க. நான் சொல்றேன், "அம்மா உங்க கையில ரத்தமான்னேன்." "ரத்தம் இல்ல மகளே. கைய நீட்டு உனக்கு குங்குமம் தரேன். நீயும் அக்காவும் வச்சுக்கோங்க" அப்படின்னாங்க சித்தி. ஒரு 4, 5 பேர் வச்சுக்க மாரி இவ்வளோ குங்குமம் குடுத்தாங்க. நானு, எங்க அக்கா, அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் குடுத்தேன் சித்தி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். நாம வந்து அருள்வாக்குன்னு தனியா வரக்கூடாது. நம்ம அம்மாவும், குரு அம்மா, ஆதிபராசக்தி 2மே ஒண்ணுதான். மகராசியா இருப்ப உனக்கு ஒரு குறையும் வராதுன்னு பெருந்துறையில சொன்ன அதே வார்த்தைய, அம்மா எங்க குரு அம்மா அதே தான் சித்தி சொன்னாங்க. இந்த அரவணைப்பு, ஆறுதல் வேற எங்கேயும் கிடைக்காது. மறுபடியும் நம்ம அருள்வாக்குக்கோசரம் வரக்கூடாது. நாமளே அம்மா தான் அடிகளார்ன்னு விட்டு பேசக்கூடாது. நமக்கு அம்மா, அருள் 2மே ஒண்ணுதான். இத விட வேற என்ன வேண்டும்? அப்படின்னு சொல்லிட்டு நான் அருள்வாக்கே போல சித்தி. இதுவரைக்கும் போல. அம்மா என்ன கண்ல இமை காப்பது போல காப்பாத்திட்டு இருக்காங்க சித்தி. அப்புறம் சித்தி நம்ம பெருந்தெருல காட்சி கிடைச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த சக்திய வந்து நான் 3 மாசம் கழிச்சு பார்த்தேன் சித்தி. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு. அவங்கள இதே பார்த்த உடனே நான் அவங்கள பார்த்து விசாரிக்கிறேன். "சக்தி நல்லா இருக்கேன்." அவங்க பேர் ரங்கநாயகி. "சக்தி நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு நான் பெருந்துறைய பார்த்தேன்." "பெருந்துறையா? நான் எங்க அங்க வந்தேன்? நான் டைரக்ட்டா மருவத்தூர் வருவேன். அம்மாவ பார்ப்பேன் அவ்வளோதான். நான் பெருந்துறைக்கெல்லாம் போனதில்ல உமா. நீ என்ன சொல்ற?" அப்படின்னு. "அப்ப நீங்க வந்தது இல்லையா? நான் உங்க ரூபத்துல பார்த்தேனே." "என் ரூபத்துல அம்மா தான் அங்க வந்திருக்குது." அப்படின்னு சொன்னாங்க சித்தி. அத நான் இப்ப சொல்லிக்க ஆசைப்படுறேன். அட்சய திருதி அன்னைக்கு அம்மாக்கு பூஜை பண்ணிட்டு ஒரு யூடியூப்ல தான் வந்தது. வாசல்ல நிலப்படியில நற்பவி மஞ்சள்ல எழுதுனா, "லட்சுமி மகாலட்சுமி கடாட்சம் உங்க வீட்டுக்கு வரும்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் எழுதிட்டு அம்மாவுக்கு வழிபாடு பண்ணி விட்டேன் சித்தி. அன்னைக்கு நைட்டு கனவுல எங்க வீட்டு ஹால்ல திருமதி அம்மா சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. எங்க பொண்ணு பூ போட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்றாங்க சித்தி பாதத்துல. நான் என்ன சொல்றேன், "அம்மா என் மடி மேல கால் வைங்க. கீழ வச்சு" "இல்ல பரவால்ல. இல்ல என் மேல கால் வைங்கன்னு" நான் அவங்க 2 காலையும் எட்டி என் மடி மேல வச்சுக்கிட்டேன் சித்தி. எங்க பாப்பா பூஜை பண்றா. உடனே நான் சொல்றேன், "அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. உங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு. எங்கள ஆசீர்வாதம் பண்ணுமா 3 பேருன்னா." "சரி கூட்டிட்டு வா. ஏன் அவர எழுப்புறீங்க? அவர் தூங்கட்டுமேன்றாங்க." "இல்லைங்கம்மா நீங்க அவர ஆசீர்வாதம் பண்ணணும்மா. இப்ப வந்திருக்கீங்கன்னா." "சரி கூப்பிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க சித்தி. சரி நான் கூப்பிட போறேன். அதுக்குள்ள
நம்ம அம்மாவுக்கு வந்து சத்தி 2 திருவடியும் காமிக்கிறாங்க சத்தி. எங்க வீட்ல திருவடி படம் இருக்கு. அது மாதிரி நம்ம அம்மா பாதத்துலேருந்து 2 பாதத்துலேருந்து ஒளி வட்டத்துலேருந்து ஆ, இ வருது சத்தி. அது வந்த உடனே ஒரு கால்ல சூரியன், ஒரு கால்ல சந்திரன். "எப்படி இருக்கு பாத்தியா?" அப்படின்னு நம்ம அம்மா கேட்கறாங்க. "ரொம்ப சந்தோஷமா இருக்குமா" அப்படின்ற. "உனக்கு இத காமிக்க தான் கூப்பிட்டேன். சந்தோஷமா? அம்மா போயிட்டு வரேன்னு சொல்றாங்க சித்தி." கனவு போயிடுச்சு சத்தி. இதுதான் சத்தி அம்மா எனக்கு காட்சி குடுத்தது. இது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அம்மா இருக்காங்க சத்தி. இப்பவும் இருக்காங்க. ஏன்னா, என் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, "உம்போட ஒவ்வொரு கோரிக்கையும் நான் நிறைவேத்தி தருவேன். நீ இனிமே அழக்கூடாது" என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க சத்தி. ஏன்னா, நான் எல்லாருக்கோசரம் வேண்டுதல் வைப்பேன். கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், குடும்பம் அமைதியா இருக்கணும். ஒவ்வொருத்தர் பேரும் சங்கல்பம் பண்ணி அம்மாட்ட வேண்டுவேன் சித்தி. "நீ அழக்கூடாது. ஒவ்வொரு கோரிக்கையும் அம்மா நிறைவேத்தி தருவேன். நீ அழக்கூடாது. உன்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் அம்மா வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சித்தி. அம்மா தத்ரூவமா இருக்காங்க சித்தி. அம்மா வந்து இப்போ ஓய்வுல இருக்காங்க. அவ்வளோதான். ஆனா அம்மா நம்மள விட்டு போகவே இல்ல. ஒண்ணு என்னன்னா, அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம சக்தி ஒளியில வந்தது. திருமதி அம்மா சொல்றாங்க, "நாம இப்படி இருக்கோம். நமக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்கே. பக்தர்கள்லாம் என்ன கஷ்டப்படுவாங்க?" அப்படின்னு திருமதி அம்மா கேட்கும்போது, நம்ம அம்மா சொல்றாங்களாம்மா, சொன்னாங்க, "அம்மாட்ட வேண்டும்போது பிரச்சனைய நினைக்கக் கூடாது. அம்மா நீ துணை இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆத்மார்த்தமா அன்பா பூஜை செஞ்சா, அவங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேறிரும். இது பல பேருக்கு புரிய மாட்டேன்து. கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, சண்டை, சச்சரவு இப்படியே நெனச்சுட்டு இருந்தா அதுதான் ஜாஸ்தியாகும். அம்மா மனசார நெனச்சு, நாம பூஜை செய்றோம்னு ஆத்மார்த்தமா செஞ்சா, அவங்க குறையெல்லாம் காணாம போயிடும். இத புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு" அம்மா சொன்னாங்க சித்தி திருமதி அம்மாட்ட. நான் உண்மையிலே அப்படிதான் சித்தி வேண்டிக்கிறேன். அம்மாட்ட இதுவரைக்கும் நான் கேட்கவே மாட்டேன். "அம்மா அருள குடு, ஆசீர்வாதம் குடு. நீ எப்பவும் எனக்கு துணையா இரு." இது மட்டும் தான் சித்தி நான் கேட்கிறேன். அதனால அம்மா எப்பவுமே துணையா இருக்காங்க. அம்மா எங்கேயுமே போல நம்ம கூட தான் சித்தி இருக்காங்க. ஆத்மார்த்தமா கும்பிடுறவங்களுக்கு அம்மா கண்ணெதிரா வராங்க சித்தி. இது அனுபவபூர்வமான உண்மை. 2020, 19 சித்தி, நம்ம சக்தி வழியில வந்து தீட்சைய பத்தி வந்தது சித்தி. திருவடி தீட்சை, நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சைன்னு. அது மாரி வந்திருக்கும்போது, ஒவ்வொருத்தருக்கெல்லாம் அம்மா சொல்றாங்க இல்லையா? "உனக்கு தீட்சை தரேன், உபதேசம் தரேன்னு" சொல்லிட்டு. அதனால, "அம்மா நீ எல்லாருக்கும் தீட்சை தரிய, எனக்கு நீ தீட்சை குடுத்தீன்னா சந்தோஷமா இருக்கும்மா" அப்படின்னு நான் வேண்டுனேன் சித்தி. வேண்டுனேன். மத்தியானத்துல தூங்க மாட்டேன் சித்தி. எப்பவுமே சக்தி ஒளி படிப்பேன் இவ்வளோதான். ஒரு நாள் அப்படியே ஈஸ்டர்ல அப்படியே படுத்துட்டு சத்தி 1 மணி நேரம் என்ன பண்ணேன்னு தெரியாது. நல்லா தூங்கிட்டேன். அந்த தூக்க கனவுல நம்ம அம்மா வராங்க சித்தி. ஒரு குடிசையில உட்கார்ந்துருக்காங்க. குடிசையில உட்கார்ந்திருந்த உடனே மாடு, பசுமாடு இருக்கு இல்லைங்களா? அது கழுவிட்டு இருக்காங்க. "வா, வா உனக்கோசரம் உட்கார்ந்துருக்கேன்" அப்படின்றாங்க அம்மா. "அம்மா ரொம்ப சந்தோஷமா நீங்க இங்க இருக்கீங்கன்னு தாம்மா வந்தேன்" அப்படின்றேன். "சரி முதல்ல இங்க வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா எதிர் நானும் அம்மாவும் உட்கார்றோம். உட்கார்ந்த உடனே, "உனக்கு என்ன? தீட்சை வேணும் அவ்வளோதானே? நான் பண்றேன் வா" அப்படின்னு சொல்லி சத்தி, அம்மா 2 கை எடுத்து என் தலை ஃபுல்லா நிறுவி, தலை ஃபுல்லா இது பண்ணி, "உனக்கு ஸ்பரிச தீட்சை நான் பண்ணிட்டேன். போதுமா? சந்தோஷமா? நீ கேட்டுட்டே இருக்கல்ல, குறையே வைக்க மாட்டேன் உனக்கு" அப்படின்னு சொன்னாங்க சித்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்றேன் சித்தி. அப்புறம் சித்தி, நம்ம ஈரோட்ல வாசு ப்ளீச்சிங் வச்சிருக்காங்க. அவங்க அம்மா பக்தர் தான். அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நான் போயிருக்கேன். அந்த சக்தி இறந்துட்டாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அம்மா வந்து எனக்கு கனவுல காமிக்கிறாங்க. "இந்த சக்தி இறந்து போயிட்டாங்க. உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு தெரியாதும்மான்றேன். அவங்க பிரேதத்த காட்டுறாங்க சித்தி அம்மா. அவங்கள போய் பார்த்து, அம்மா அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, உடனே வேப்பந்தழையோட என்ட்ட வராங்க. "பாத்தியா? அதையும் நான் பார்க்கணும், இதையும் நான் பார்க்கணும். உனக்கு காமிச்சுட்டேன் பாத்தியா?" அப்படின்னு. "அம்மா அவங்க இறந்ததே எனக்கு தெரியாதும்மா" அப்படின்றேன். "அதான் அம்மா இறப்பையும் நான் தான் பார்த்துக்கிறேன், பிறப்பையும் நான் தான் பார்த்துக்கிறேன். இதையும் உனக்கு காமிக்கத்தான் வந்தேன். அம்மா ஆசீர்வாதம் உனக்கு எப்போ இருக்குன்னு வேப்பிலையில பாடம் அடிச்சு சித்தி, சந்தோஷமா போயிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க சித்தி. இது ஒண்ணு நடந்துச்சு சித்தி. அப்புறம் நான் வந்து அம்மாக்கு எது செஞ்சாலும் அம்மாக்கு உப்பு போட்டா கூட ஓம் சத்தியமான்னு சொல்லி தான் சித்தி போடுவேன். டேஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டேன். எது செஞ்சாலும் டேஸ்ட்டா வரும் சித்தி சமையல் எல்லாமே. கிச்சன்ல எல்லா பக்கமும் அம்மா படம் வச்சிருக்கேன். அது மாரி இருக்கும்போது சித்தி, நான் வந்து அம்மாக்கு ஃபில்டர் காப்பி போட்டா, "அம்மா உனக்கு காப்பி உங்களுக்கு பிடிக்கும் இல்லம்மா? என் கையால நீங்க குடிக்கணும்மா" அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் சித்தி. அம்மா சித்தி ஒரு ஊர்வலத்துக்கு வந்திருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம். அந்த கூட்டத்துல நான் அம்மாவ கண்டுபிடிச்சுட்டேன். உடனே அம்மா என்னை கூப்பிடுறாங்க. "நீ ஃபில்டர் காப்பி தரேன்னு சொன்னேல்ல, வெயிட் பண்றேன். நீ இப்ப போட்டு எடுத்துட்டு வா" அப்படின்றாங்க சித்தி. ஃபில்டர் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து அம்மா குடிச்சுட்டு, "சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொன்னாங்க சித்தி. "அம்மா ரொம்ப சந்தோஷம்மா" அப்படின்றேன். "உன் ஆசைக்கு நான் எப்பவுமே இது பண்ண மாட்டேன். நீ கூப்பிட்டா நான் வருவேன்னு சொன்னேன்ல. காப்பி சூப்பரா இருந்தது" அப்படின்னு சொன்னாங்க சித்தி அம்மா. அது எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம் சித்தி. எது செஞ்சாலும் அம்மாக்கு நைவேத்தியம் வைப்பேன் சித்தி. அது அது அவ்வளோ ஒரு பிரியமா இருக்கும். எல்லாருக்கும் குடுப்பேன் சித்தி அம்மா பிரசாதம்ன்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னும் நெறைய அம்மா தொண்டு செய்யணும். அம்மாவ பத்தி நெறைய சொல்லணும். இதுதான் சித்தி என்னோட ஆசை.
அம்மாவை அப்படி நெஞ்சில வச்சிருக்க சத்தி. அம்மா ஆசீர்வாதம் எப்பவும் கிடைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லார் குறையும் தீரணும் சத்தி. அதான் சத்தி எனக்கு ஆசை. நீங்க எல்லாரும் அதே மாதிரி நம்ம ஈரோடு குருபீட கும்பாபிஷேகத்துக்கும் நம்ம சோலார் சக்தி பீட குருபீட கும்பாபிஷேகத்துக்கும் நம்ம எல்லாரும் ஒண்ணா மீட் பண்றோம் சத்தி. கூடிய விரைவில் அதுவும் நடக்கும் சத்தி. அதுதான் சத்தி. அப்புறம் சத்தி ஒரு சின்ன இது, நம்ம சோலார் மன்றத்துல இப்போ கட்டிடம் ஆயிட்டு இருக்கு சத்தி. அந்த கட்டிடம் ஆயிட்டு இருக்கும்போது அங்க வந்து வாட்ச்மேனா குரு சக்தின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் பேர் குருன்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட பார்த்து பேச, யாராவது பேசினா அம்மா அற்புதம் கிடைக்குமான்னு பேசிட்டு வருவேன் சத்தி. நான் சொன்னேன், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க, எத்தனையோ பேர் உலகத்துல இருக்காங்க, நீங்க வந்து இதை பாதுகாக்கிற பணியில இருக்கீங்க, எவ்வளவு பெரிய விஷயம், ஏதாவது கனவுல வந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்த சத்தி. அவர் சொன்னார் 2 வாரத்துக்கு முன்னாடி, அம்மா நீ சொல்றது கரெக்டு தான், நான் வந்து இங்க மன்ற வழிபாடு முன்னே வாசல்ல தான் படுத்துக்கிறேன். அம்மா வந்து ஒரு சின்ன புள்ள கணக்கா, ஒரு 5 வயசு பொண்ணு கணக்கா வந்து பாவாடை சட்டை போட்டு தூங்குறவனை எழுப்பி, டேய் இங்க இது வேலை நடந்துட்டு இருக்கடா, நல்லா பாத்துக்கடா, எப்போ உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா தட்டி சொல்லிட்டு போறாங்களா சத்தி. நேத்து கூட வழிபாடு போயிட்டு அவர் பார்த்து விசாரிச்சேன், அவர் டெய்லி வருதுமா அம்மா அப்படின்னு சொன்னார் சத்தி. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்தி. அம்மா வந்து நிறைய அற்புதங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் செய்வாங்க சத்தி. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாவை நினைச்சாலே சந்தோஷம் தான் சத்தி. அதாவது அம்மா இல்லைன்னு யாரும் நினைக்க கூடாது, அம்மா நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நினைச்சா அவங்க துன்பமே வராது சத்தி. இது என்னோட ஆணித்தரமான பக்தியோட வந்து அனுபவம் சத்தி. அம்மா இருக்காங்க, எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாங்க சத்தி. நம்ம ராமரை பார்த்ததில்ல, கிருஷ்ணரை பார்த்ததில்ல, அடிகளார் அம்மாவை பார்த்திருக்கோம். அவர் நமக்காகவே வந்தவர், நமக்கோசமே வாழ்வார். நம்ம ஒவ்வொரு உயிரும் கடைசியா போற வரைக்கும் அவர் நம்மளை காப்பாத்தி தான் சுத்தி இருப்பார். அதனால நமக்கு கஷ்டம் இருக்குன்னு யாரும் நினைக்க வேண்டாம், அம்மா நம்ம கூட இருப்பாங்க சத்தி. இது ஆத்மார்த்தமான நம்பிக்கை. ஓம் சக்தி. ஓம் சக்தி. உமாமா, உணர்வுபூர்வமான வார்த்தைகள். ஒரு அற்புதமான ஆன்மாவை தரிசித்த ஒரு சந்தோஷம், நிறைவு எங்களுக்கு. எப்பேற்பட்ட ஆன்மாவை தரிசித்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெஞ்ச பிளந்து காமிச்சா அந்த அந்த தெய்வத்தை பங்காராமாவை பார்க்கலான்ற அளவுக்கு உங்க ஆன்மால வந்து அம்மாவுடைய பக்தி ஊறி போயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அம்மா எத்தனை வகையில உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க, கனவுல காட்சி கொடுத்துருக்காங்க, நேரடியா இந்த சொல்றீங்களே நாலனா சைஸ் போட்டு காலனா சைஸ் போட்டு மல்லிகைப்பூ மஞ்சள் குளிச்ச முகம்னு மகராசியா இருன்ட்டு உங்களுக்கு வந்து பல தடவை வந்து காட்சி கொடுத்ததாகட்டும், தனிப்பட்ட வகையில உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சு அருட்கூடத்துல அருள்வாக்கு சொன்னதாகட்டும், நாள் குறிச்சு கொடுத்து உங்களுக்காக ஒரு சிறப்பு அருள்வாக்கு அளித்ததாகட்டும், நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேன்னு சொல்லி அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து உங்க கூடவே இருக்கிறேன்னு உங்களுக்கு உறுதி சொன்னதாகட்டும், ரொம்ப சிறப்பு சக்தி. ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அது மட்டும் இல்ல, ஸ்பரிச தீட்சை உனக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவ தலையில தானே அம்மா உங்களுக்கு தடவி 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 கொடுத்து ஸ்பரிச தீட்சையை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கருணைக்கான அத்தாட்சியா இருக்கு. ரொம்ப சிறப்பு. ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச ஆன்மா நீங்க. அந்த வெள்ளை உள்ளம், கள்ளமில்லாத உள்ளம், உண்மையான பக்தி, ஆழமான பக்தி, தொண்டு செய்யணும்ன்ற அந்த அசைக்க முடியாத எண்ணம் உங்க நெஞ்சில நான் கடைசி வரைக்கும் அம்மாவுடைய பக்தியை பரப்பணும், அம்மாவுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தொண்டு செஞ்சுட்டு இருக்கணும், என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்காகவும் நான் வேண்டணும், எல்லாருக்கும் சேர்த்து அம்மாவுடைய பக்தியை பரப்பணும்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல உள்ளத்துக்கு அந்த தெய்வம் ஓடோடி வந்து அருள் செய்யறத அழகா பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவ புத்தகமா இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அமையும். இதை பார்க்கக்கூடிய சக்திகளும் ஒரு முக்கியமான செய்தியை உங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு போகணும். அதுதான் அம்மாட்ட வேண்டப்போ, அம்மாட்ட வழிபாடு பண்றப்ப அம்மா அம்மான்னு நினைச்சு அன்பா பக்தியா வழிபாடு செஞ்சா கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான அத்தனை அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. வந்து பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. அதுலயும் முக்கியமான ஒரு செய்தி சொன்னீங்க, அம்மா நம்ம கூட தான் இருக்கிறாங்க, அம்மா வந்து ஒரு தவ கோலத்துல இருக்கிறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறாங்க, நம்ம கூட தான் இருக்கிறாங்க, கூப்பிட்டா எந்நேரமும் வருவாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுதான் இதே விஷயத்த இன்னொரு சக்தி வந்து நம்ம கிட்ட இப்ப சமீபத்துல பகிர்ந்துக்கிட்டாங்க. அம்மா வந்து உங்கத்துல கலந்த அந்த 2023 டிசம்பர்ல அந்த சக்தியா தேடி பிடிச்சு நம்ம கிட்ட பேசினாங்க. அம்மா வந்து அம்மா இப்படி ஆயிட்டாங்களே, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் கதறி அழுதுகிட்டு சாப்பிடாமே இருந்தேன், அம்மா நீ என்னை அழைச்சிக்கோ, நீ எப்ப போனாலும் என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போகணுன்ற ஒரே ஒரு விஷயத்தான் நான் அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன். அத வந்து அம்மா செய்யறேன், நான் எங்க போனாலும் நான் அழைச்சிட்டு போவேன், நான் கூட கூட்டிட்டு போவேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடாம தண்ணி கொடுக்காம அப்படியே இருந்தேன், எதுவுமே சாப்பிடாம பல நாள் அப்படியே படுத்து அப்படியே கிடந்தேன், எதுவுமே மூச்சு அப்பப்ப மயக்கமாயிடுவேன், அப்பப்ப தெளியறப்ப அழுதுட்டு இருப்பேன், இப்படியேதான் கிடந்தேன். 1 வாரம் 10 நாளா அப்படி இருக்கிறப்ப அம்மா வந்து அம்மாவுடைய குரல் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் திரும்பி வருவேன், ஏன் நீ அழற, நான் வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சு நான் திரும்ப வருவேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க.
நான் ஒரு யோக நிலையில இருக்கேன்னு சொல்லு. இது வந்து ஒரு கூட்டு விட்டு கூடு பாயிற வித்த மாதிரி நான் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு நான் திரும்ப வருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எடுத்து சொன்னதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சக்தி வந்து திரும்பவும் நம்மளை தொடர்பு கொண்டு இந்த ஒரு செய்தி சொன்னாங்க. அம்மா வரத்துக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இப்ப அதிகமா தெரியுது சக்தி. கண்டிப்பா நம்ம அம்மா திரும்ப வருவாங்க. அம்மாவுடைய காட்சி நமக்கு கிடைக்கும். வந்து என்ன அழைச்சிட்டு போவாங்க சக்தி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அம்மா சொல்றது வந்து எனக்கு அம்மா வந்து எனக்கு கண்டிப்பா வந்து எனக்கு சொன்னதை வந்து அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. என்ன அழைச்சிட்டு போறேன், நான் போறப்போ உன்னை அழைச்சிட்டு போறேன், நான் கூட கூட்டிட்டு போவேன் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால என்னை விட்டுட்டு அம்மா போக மாட்டாங்க, என்னை அழைச்சிட்டு போறதுக்காகவாவது அம்மா கண்டிப்பா வருவாங்கன்னு என்னை தொடர்பு கொண்டு அவங்க சொன்னாங்க. இந்த செய்தி மட்டும் இல்ல, பல பேரோட அனுபவமா இது இருக்கு. அம்மா திரும்ப வருவாங்கன்னு எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூரியனோட வரவை எதிர்நோக்கிற ஒரு தாமரை போல, நிலவோட வரவை எதிர்நோக்கிற ஒரு அல்லியை போல நம்ம எல்லாம் அம்மாவோட வரவை, அம்மா நம்ம கூட தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் அந்த பங்காரம்மான்ற அந்த திருமேனை தாங்கி நடமாடும் தெய்வமா, கண்கண்ட தெய்வமா, பேசும் தெய்வமா நம்ம அனுபவிச்ச அந்த அந்த தெய்வ அவதாரத்தோட அந்த தன்மையை வந்து நினைச்சு ஏங்கக்கூடிய ஒரு செவ்வாடை உள்ளமா நம்ம எல்லாம் இருக்கிறோம் இல்லையா. இந்த ஏக்கத்துக்கு பதில் தரத்துக்கு அந்த தெய்வம் ஓடோடி வரும். அதை ஓடோடி வர வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பக்தி உறுதியா இருக்கணும். அம்மா என்னென்ன தொண்டெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாங்களோ அந்த தொண்டுகளை சீரும் சிறப்புமா, எந்த விதமான பாகுபாடும் சக்திகள் கூடயும் சரி, மற்ற பொதுமக்கள்கிட்டையும் சரி, ஏதாவது சுயநல இதுல ஏதாவது நமக்கு சுயநலம் தேடலாமா அப்படின்ற யோசனை எல்லாம் இல்லாம பிற நலம் கருதி நம்ம தொடர்ந்து தொண்டு செஞ்சுட்டு இருந்தோம்னா, அம்மாவுடைய கடமைகளை, அம்மா நமக்கு எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தோல் சுமந்து நின்னோம்னா அந்த தெய்வத்தாய் ஓடோடி வருவாங்க. இந்த அரவணைப்பு, இந்த தாயின் அரவணைப்பை நம்ம உணர்ந்துகிட்டு தான் இருக்கிறோம். அந்த தரிசனமும் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு தந்த அந்த தெய்வத்துக்கு நன்றி கூறி மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அன்பு சக்திகளே, ஓம் சக்தி. நன்றி, வணக்கம்.